श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. सञ्चारपद्धति श्लोकं 306. मुनिपरिषदि गीतं गौतमीरक्षणं ते मुहुरनुकलयन्तो मञ्जुवाचः शकुन्ताः उषसि निजकुलायाद् उत्थिता दण्डकेषु स्वयमपि पदरक्षे स्वैरमाम्रेडयन्ति. பதபதார்த்தம். ஹே பதரக்ஷே, வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, முனி ரிஷிகளுடைய பரிஷதி கூட்டத்திலே கீதம் சொல்லப்பட்டிருக்கின்ற தே உன்னால் செய்யப்பட்ட கௌதமி ரக்ஷணம் அகல்யையை காப்பாற்றியதை முகுகு அடிக்கடி அனுகலயந்தகா கூட சொல்லா நின்றிருக்கின்றனவும் மஞ்சுவாச்சகா அழகான வார்த்தையை உடையதுமான சகுந்தாகா பக்ஷிகள் தண்டகேஷு தண்டகாரண்யங்களில் உஷசி காலை வேளையில் நிஜ தன்னுடையதான குலாயாத் கூட்டிலிருந்து உத்திதாகா கிளம்பியவைகளாய்கொண்டு ஸ்வயமபி தானும் ஸ்வைரம் இஷ்டப்படி ஆம்ரேடயந்தி திருப்பி திருப்பி சொல்லுகின்றன அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது தண்டகாரண்யத்தில் ரிஷிகள்லாம் நிறைய பட்சிகள்லாம் வளர்க்குற, அங்கே நிறைய பட்சிகள்லாம் இருக்குது, கிளிகள் அந்த மாதிரி நிறைய பட்சிகள் இருக்குது. சிலது இவ வளர்க்குறா, சிலது காட்டிலேயே இருக்கக்கூடிய பட்சிகளாக இருக்குது. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அகல்யையை காப்பாற்றினதை பற்றி, யார் காப்பாற்றினா உன்னால் செய்யப்பட்ட ரக்ஷணம், கௌதமி ரக்ஷணம், கௌதம மகரிஷியோட பத்னி அப்படிங்கிறதுனால அகல்யையை கௌதமி அப்படின்னும் குறிப்பிடுறது உண்டு. அதனால இந்த கௌதமி ரக்ஷணம் அகல்யையை காப்பாற்றினதை பற்றி அவள் அடிக்கடி பேசுகிறா. தண்டகாரண்யத்தில் இருக்கிற ரிஷிகள்லாம் வியந்து போய் அடிக்கடி பேசுகிறா. அதை கேட்டுன்னு இருக்கக்கூடிய கிளி முதலான பட்சிகள் எல்லாம் தாங்களும் தங்களோட கூட்டிலேருந்து கிளம்பி இந்த சங்கதியையே திருப்பி திருப்பி ஓய்ச்சல் இல்லாமல் சொல்லுகின்றன அப்படின்னு சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இதில் காலை வேளைகளில் காலங்காத்தால் இந்த கூட்டிலேருந்து வெளில வரக்கூடிய இந்த வளர்க்கப்படுற கிளிகளாக இருந்தாலும் அல்லது தண்டகாரண்யத்தில் இருக்கிற கிளிகளாக இருந்தாலும் இவை எல்லாமே அதை பற்றி பேசுறது அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதில் என்னென்னா, கிளிகள் சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளைன்னு, இவா ரிஷிகள் பேசுறத கேட்டுண்டு இவா எப்படி பேசுவாளோ அதே மாதிரி சொல்கிறது. அப்போ அதில் விஷயம் என்ன, ரிஷிகள் அடிக்கடி இதை பற்றி பேசின்னு இருக்கா. ஆஹா, அது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம், ராமனோட அந்த வருகையினால் அகலிகையோட சாபமானது எப்படி தீர்க்கப்பட்டது அப்படின்னு. இது ஸ்ரீமத் ராமாயணத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ராமனோட திருவடி தூசால அப்படிங்கிறது அந்த மாதிரி சொல்லப்படலை. ராமன் வந்த உடனே சாபமானது நீக்கப்படுறது. ஆனால் பாத்ம புராணத்தில் அந்த திருவடி தூசால இது தீர்க்கப்படுறதுன்னு பாத்ம புராணத்தில் இது இருக்குது. ஆக இந்த மாதிரி ராமனுடைய வருகையினால் எப்படி அகலிகையோட அந்த சாபமானது தீர்க்கப்பட்டதுன்னு அவள் வியந்து அடிக்கடி சொல்கிறதுனால கிளிகளும் அதையே திருப்பி திருப்பி சொல்கிறது காலை வேளைகளில் உஷசி. ஏன்னா நமக்கே கூட நம்மளுடைய சாஸ்திரத்தின்படி பெரியவா நமக்கு சொல்கிறது என்னன்னா, காத்தால் எழுந்த உடனே ஒவ்வொரு சுமங்கலிகளும் அகல்யா, சீதா, தாரா, மண்டோதரி, திரௌபதா அப்படின்னு சொல்லணும்னு சொல்லுவாள். இந்த அகலிகையோட பேரை கார்த்தால் உஷஸ் வேளையில் சொல்கிறதுன்றது அவ்வளவு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதை இந்த நம்மளுடைய அனுஷ்டானத்தில் இருக்க வேண்டியதை சுவாமி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு கொடுக்குறார். ஆனால் இப்போ நமக்கு இதில் ஒரு விஷயம் என்னென்னா, எத்தனையோ சாப விமோச்சனம் நடந்திருக்கு. ராமாயணத்துலேயும் சரி, நமக்கு ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் கிருஷ்ணாவதாரத்துலேயும் சரி நிறைய சாப விமோச்சனங்கள் இருக்குது. இந்த ராமாயணத்துலேயே நம்ம பார்த்தோம்னா கபந்தன்ற கந்தர்வனுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கிறது. விராதன், வித்யாதரன்ற கந்தர்வன் தான் விராதனாக இருக்கார், அவருக்கு சாப விமோச்சனம் கிடைக்கிறது. பொதுவிலேயே நம்ம கஜேந்திர மோட்சம்னு சொல்லுவோம். கஜேந்திரன், இந்திரத்யும்னன்ற அந்த ராஜாவுக்கு அந்த சாப விமோச்சனம் கிடைக்கிறது. காலை பிடிச்சின்ற அந்த முதலைன்றது ஒரு ஹூன்ற ஒரு கந்தர்வன், அவனுக்கும் சாப விமோச்சனம் கிடைக்கிறது. கிருஷ்ணாவதாரத்துலேயும் இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். அந்த மருத மரத்தில் 2 மரம் நிற்கிறது, நலகூபன் மணிக்ரீவன் அப்படின்னு 2 பேர்.
அவளுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கிறது. ஆக சாப விமோச்சனம் கிடைக்கிறதுங்கிறது நிறைய இருக்குது நம்மளுடைய புராண இதிகாசங்களில். அதையே குறிப்பாக திருப்பி இந்த அகலிகை சாப விமோச்சனம் சொல்கிறது திருவடிக்காக தான் அப்படின்னா அது நலகூபன் மணிக்கிரைவன் அவளுக்கெல்லாம் கூட சொல்ல முடியுமே. இதையே மறுபடியும் ஒரு தடவை சுவாமி சாய்க்கிறார் அப்படின்னா இந்த அகலிகையோட சாபம்ன்றதை நம்ம நிறைய தப்பாக புரிஞ்சுட்டுருக்கோன்றதுனால அதை ஒரு தடவை எம்ஃபசிஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம். ஆனால் மீதி சாப விமோச்சனம்லாம் பார்த்தோம் அப்படின்னா கபந்தனோ விராதனோ கஜேந்திரனோ இல்லை நலகூபனோ யாராக இருந்தாலுமே அந்த சாப விமோச்சனமான உடனே தான் இன்னார் அப்படின்றத சொல்லி பெருமாளோட திருவடியில் விழுந்து வணங்கி அதுக்கப்புறம் சாப விமோச்சனமாகி அவளோட லோகத்துக்கு அவள் கிளம்பி போவாள். கஜேந்திரன் மோட்சம் அடைந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆக அவளுடைய சாப விமோச்சனம் பெற்று அவள் பெருமாளை சேவிச்சுட்டு அவள் கிளம்புறது தான் மீதி எல்லாத்துலேயும் பார்ப்போம். ஆனால் அகல்யா சாப விமோச்சனத்தில் ஒரு ஆடட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ராகவௌது ததஸ்தஸ்யாக பாதௌ ஜக்ருஹது ததா அப்படின்னு பெருமாளானவர் அகலிகையை விழுந்து சேவிக்கிறார். அவளோட சாப விமோச்சனமாகி அகலிகையானவள் எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்ச உடனே பெருமாள் ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து அவளோட திருவடியில் விழுந்து சேவிச்சு அவளோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறான்னு இருக்குது. இது இவா மட்டும் இல்லை, வானத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய கந்தர்வ அப்சரஸ்கள்லாம் ரொம்ப சந்தோஷம்னு பாட்டும் ஆட்டமுமா அவள் அதை ரொம்ப கொண்டாடுறா. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாருமே நல்ல காரியம் செய்தீர்கள்னு அகலிகையை போற்றி ராமனை துதிச்சு அவள் பாடுறான்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகமே இருக்குது, சாது சாத்விதி தேவாகா தாமஹல்யாம் சமபூஜயன் அப்படின்னு. ஆக மீதி சாப விமோச்சனத்துலலாம் அவா பெருமாளை விழுந்து சேவிப்பாள். ஆனால் அகலிகை சாப விமோச்சனமான உடனே பெருமாளானவர் அவளை விழுந்து சேவிக்கிறார். அதுக்கப்புறம் அகலிகையானவோ அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சியமணியம் இதெல்லாம் அவர் தகுந்த அளவில் பூஜை பண்ணுறா பெருமாளையும் லக்ஷ்மணனையும், அதை ஏற்றுக்கிறார் அவர். ஆக இந்த மாதிரி ஒரு பிரத்யேகமான ஒரு விசேஷமானது அகலிகைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராமாயணம் ஆரம்பிக்கும் போதே நாரதர்கிட்ட இவர் கேட்குறார், வால்மீகி கேட்குறார், கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடவிரதா சாரித்ரேன ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா அப்படின்னு எல்லா பிராணிகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கு மேலேயும் அக்கறை உள்ளவர் யார், நற்குணம் பொருந்தியவர் யார், குணவான் யார் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். அப்போ வால்மீகி கேட்கும்போது நாரதர் அவர் ஸ்ரீமன் நாராயணனோட அவதாரமான ராமன் தான் அப்படின்னு சொல்கிறார். ஆக அந்த குணவான் அப்படிங்கிற பதத்தை நமக்கு ரொம்ப துல்லியமாக எடுத்து காமிக்கிற விஷயம் எது அப்படின்னா இந்த அகல்யா சாப விமோச்சனம். ஆக அப்படி சாபத்தினால இருக்கக்கூடிய ஒருத்திக்கு அந்த சாப விமோச்சனம் கிடைக்கும்போது பெருமாளே அவளோட திருவடியில் விழுந்து வணங்குறார் அப்படின்னா அது எப்பேற்பட்ட விஷயம், அவரோட குணத்தை சொல்கிற விஷயம், அவரோட சௌலபியத்தை சொல்கிற விஷயம்னு இதை எடுத்துக்க முடியறது. அந்த அகலிகையானவள் எப்பேற்பட்டவள்னு புரியறதுன்றதுனால தண்டகாரண்யத்தில் இருக்கிற ரிஷிகள் எல்லாருக்குமே அது ஒரே அதிசயமாக இருந்திருக்கு. நமக்கெல்லாம் புரியலை, கூடவே இருந்திருக்கும், நம்ம அகலிகையை தப்பாக நினச்சோமே. ஆனால் ராமனானவர் எப்படி அவளோட பாதத்தில் விழுந்து அவர் சேவிச்சார் அப்படிங்கிறது, அகலிகையை காப்பாற்றினதில் பாதுகையோட பங்கு எவ்வளவு அளப்பரியதுன்னு சொல்லி பாதுகையோட பிரபாவத்தை அவள் எப்பவுமே பேசின்னு இருக்கா. அதை கேட்டுன்னு இருக்கக்கூடிய இந்த கிளிகளும் பாதுகையோட பிரபாவத்தை தண்டகாரண்யத்தில் பேசிகிட்டே இருக்குது அப்படின்னு சுவாமி நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஸ்லோகம். இதாடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.